ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் லேர்னிங் டே 2. இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸை பற்றி பார்ப்போம். இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. அதில் மெயினாக ஒரு 3 டைப் மட்டும் வந்து சொல்கிறேன். ஈக்விட்டி ஃபண்ட், டெப்ட் ஃபண்ட், ஹைப்ரிட் ஃபண்ட். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஃபண்ட்னா என்ன? இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த காசை வந்துட்டு ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மற்றதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அதே மாதிரி ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாகவே கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம காசு எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அப்புறம் ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கே இருக்காது, லோ ரிஸ்க்காக இருக்கும். பட் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே தான் கிடைக்கும். நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது இது வந்து சூப்பராக இருக்கும். தேர்ட் ஒன் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட். இது வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆனது. ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட். ரிஸ்க் பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு சேஃப்டியும் வேணும், ரிட்டர்னும் வேணும்னும் போது நீங்கள் வந்து இதை வந்து சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு க்ரோத் வேணும் அப்படின்னா ஈக்விட்டி, சேஃப்டி வேணும் அப்படின்னா டெப்ட், பேலன்ஸ்டு வேணும் அப்படின்னா ஹைப்ரிட். இதுதான் டே 2. டே 3ல எஸ்ஐபி வாஸ் லம்சம் டிஃபரன்ஸை வந்து பார்க்கலாம். டெய்லி ஃபினான்ஸ் தோஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.